Daily. Taste the Daily. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. எடப்பாடி பழனிசாமி என்ற தகுதியற்ற மனிதருடைய தலைமையில் இப்பொழுது அதிமுக பயணித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால இந்த குழப்பம் அல்லது இந்த தேவை என்பது மீண்டும் மீண்டும் அரசியல் பார்வையாளர்களிடத்திலும் அதிமுக கட்சிக்காரங்களிடத்திலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வந்ததுன்னா 9வது தொடர் தோல்வியாக இருக்கும். அதிமுக இந்த தேர்தல்ல ஒரு குறிப்பிட்ட சில கட்சிகளோட கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்திருந்தாலும் அதிமுக ரொம்ப நம்பி இருந்த பெரிய கூட்டணி கட்சிகள் வெளியேறிட்டாங்க. திருச்செங்கோட்டுல நடந்த பொதுக்கூட்டத்துல மெகா கூட்டணியை நான் அமைக்க போகிறேன் சொன்னாரா இல்லையா? சொன்னது யாரு? எடப்பாடி பழனிசாமி தானே. அவர் சொன்ன மெகா கூட்டணி பேச்சுவார்த்தை மன்சூர் அலிகான்ல தலைமை கழகத்துல நடந்தது. வேலுமணி, தங்கமணி, எடப்பாடி இந்த 3 பேரும் பல விஷயங்கள்ல பின்னி பிணைந்து இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு எம்ஜிஆராக நினைக்கிறார். உண்மையான கள நிலவரத்தை புரிந்து கொள்ள மறுக்கிறார். இந்த தருணத்துல இப்ப ஆளுகின்ற திமுக அரசினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு நீங்க பாக்குறீங்க சார்? ஏன்னா 3 ஆண்டு காலத்தை அவங்க நிறைவு செஞ்சிருக்காங்க. இந்த 3 ஆண்டுல எவ்வளவு மோசமான ஒரு நிர்வாகத்தை கொடுக்க முடியுமோ அதை தமிழகத்துக்கு இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நீங்க கஞ்சா, கூலி, போதைப் பொருள்கள் பார்த்தீங்கன்னா நடமாட்டம் மிக அதிகமாக ஆயிடுச்சு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் மிக அதிகமாக இருக்குது. அடுத்து லஞ்சம், ஊழல் பெருக்கெடுத்து ஓடுது. திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் இல்லையா, கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன். இன்னைக்கு அவர் மக்கள் மத்தியில சொல்லுங்க பார்க்கலாம். அதையே சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு யூடியூபர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயத்திலே நிறைய விவாத பொருளா மாறிச்சு. இந்த ஒரு சம்பவத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சவுக்கு சங்கர் அந்த பெண் காவலர்கள் குறித்து பேசியது தவறு. அது யாராலும் அதை நியாயப்படுத்த முடியாது. நிச்சயமா அவர் பேசியது தவறு. அதுல மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. 2வது, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி அவர் தன்னுடைய எல்லையை மீறிவிட்டார் என்றுதான் பார்க்கணும். சவுக்கு சங்கர் அவர்கள் எடப்பாடி அவர்களுடைய ஊதுகுழலாம் இல்ல அப்படின்னு சொல்லி எல்லா அதிமுக காரர்களுமே மறுக்கிறாங்களே சார். நீங்க இப்ப சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டு பல அதிமுகவினரால் மறுக்கப்படுது. எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது மறுத்திருக்காரு? அதையா? சார் வணக்கம். வணக்கம் தம்பி. அதிமுகவினுடைய தலைமை மாற்றமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப பரவலா எழுந்திருக்கு. ஏன் சார் இந்த குழப்பம் தொடர்ந்து நீடிச்சுட்டே இருக்கு? எடப்பாடி பழனிசாமி என்ற தகுதியற்ற மனிதருடைய தலைமையில் இப்பொழுது அதிமுக பயணித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால இந்த குழப்பம் அல்லது இந்த தேவை என்பது மீண்டும் மீண்டும் அரசியல் பார்வையாளர்களிடத்திலும் அதிமுக கட்சிக்காரங்களிடத்திலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இவர் சரியா இல்லை, அதனாலதான் மாற்று தலைமை தேவை என்கிற அந்த கோரிக்கை எழுகிறது. எந்த ஒரு பிரச்சனையில இந்த கோரிக்கை ரொம்பவே வலுப்பெறுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஏன்னா ஏதாவது ஒரு கண்டிப்பா இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கணும் இல்லையா? அதாவது தொடர் தோல்விகள். இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வந்ததுன்னா 9வது தொடர் தோல்வியாக இருக்கும். அதனால அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல தோல்வியையே காணாத ஒரு இயக்கம். அம்மா காலத்துல வெற்றி தோல்விகள் என்பது ஒரு 2 முறை அதிமுக தோல்வியை சந்திச்சது. சட்டமன்ற தேர்தல்களில், நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 2 முறை தோல்வியை சந்தித்திருக்குது. ஆனால் பல முறை, கிட்டத்தட்ட ஒரு 10 முறை வெற்றிகளை சந்தித்திருக்கிறது. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்பவரிடத்துல அதிமுக கட்சி ஆளுகிற கட்சியாக அவர் வசம் ஒப்படைக்கப்பட்டது. முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்று அதிமுகவுக்கு தலைமை பொறுப்புக்கு குறுக்கு வழியில் அவர் வந்தார். ஆனா இன்றைக்கு வரைக்கும் ஒரு தேர்தல்ல கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு, அதாவது 2017க்கு பிறகு அதிமுக பெரிய அளவுல எந்த வெற்றியையும் பெறல. தொடர் தோல்விகளை மட்டுமே பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் இப்படிப்பட்ட தேவையும் கோரிக்கையும் அதிகமாக இப்ப பேசப்படுது. சார் நீங்க இப்ப குறிப்பிடுற மாதிரி எம்ஜிஆர் அவர்களை போலவும் ஜெயலலிதா அவர்களை போலவும் கட்சியை ரொம்ப கட்டுப்பாட்டோட கொண்டு போறதுக்கு
அவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தேவைப்படும்ல சார். அதற்குள்ள இந்த சர்ச்சைக்குள்ள அவரை இழுத்துட்டு வர்றது எந்த விதத்துல நியாயமா பார்க்கப்படுது? அப்படி இல்ல. நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் திமுகவில் பயணித்தார். அவர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட உடன் கட்சி அதிமுகவை துவக்கினார். அது தொண்டர்கள் துவக்கிய கட்சியில தான் இணைந்தார். அதற்கு பிறகு 6 மாதத்தில் திண்டுக்கல்ல நடந்த நாடாளுமன்ற இடைத்தேர்தல் ஆரம்பிச்சு தொடர் வெற்றிகளை மட்டுமே அவர் கண்டார். அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஜே என்கிற அணிகள் தனித்தனியாக நின்ற பொழுது எடப்பாடி ஜே அணியில 27% வாக்குகளையும் 27 சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு பெற்றும் தன்னுடைய ஒரு வலிமையை அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிரூபித்தார். அதற்கு பிறகு பெரும்பான்மையான பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜானகி அணியில் இருந்தாலும் கூட தொண்டர்களும் வாக்காளர்களும் ஜே அணியில் இருந்ததுனால ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவாக உருவாகிற பொழுது ஜெயலலிதா அம்மா தலைமையில் அதிமுக வந்தது. அப்ப இன்றைய தேதிக்கு எடப்பாடி பழனிசாமி இடத்துல பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்களை அவர் விலைக்கு வாங்கி வைத்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரிடத்துல பெரும்பான்மையாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்ப தொண்டர்களும் வாக்காளர்களும் அவரிடத்துல இல்ல. அதனால அவரால் தேர்தல்களில் வெற்றி பெற முடியல. அதனால ஒரு அரசியல் கட்சி என்பதற்கு அரசியல் தேர்தல்களில் பெறுகிற வெற்றி தான் இலக்கு. அந்த இலக்கில் எடப்பாடி பழனிசாமி சரியான வெற்றியை பெற முடியாத காரணத்தினாலதான் இப்படி ஒரு கேள்வி, இப்படி ஒரு கோரிக்கை வலுப்பெறுது. சார், இந்த இடத்துல ரொம்ப வெளிப்படையான ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, அதிமுக இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையின் கீழே இயங்கிட்டு இருக்கு. அதிமுக இந்த தேர்தல்ல ஒரு குறிப்பிட்ட சில கட்சிகளோட கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்திருந்தாலும் அதிமுக ரொம்ப நம்பி இருந்த பெரிய கூட்டணி கட்சிகள் வெளியேறிட்டாங்க. அந்த சமயத்துல அவங்க எல்லாருமே பாஜக கூட்டணி கீழே போயிருந்தாங்க. அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் பாஜகவினுடைய கூட்டணியை தான் நாடி போனாரு. இந்த ஒரு சமயத்துல இவங்களெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப வரைக்கும் அதிமுக காரராகவே தானே இருக்காரு. எல்லாருமே அதிமுக காரங்களாகத்தான் இருக்கிறோம். உங்களுடைய கேள்வி சரியாக நான் புரிந்து கொண்டேன் என்றால், கூட்டணியை நான் பார்த்து கொள்கிறேன், களத்தில் வேலையை நீங்க பாருங்க. இது ஜெயலலிதா அம்மா சொல்ற டைலாக். இத அவர்கள் சொன்னதை அவர் செய்து முடித்தார்கள். இதே டைலாக எடப்பாடி பழனிசாமி தலைமை கழகத்துல அந்த தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்துல சொன்னாரா இல்லையா? கூட்டணியை நான் பார்த்து கொள்கிறேன், நீங்க களத்துல வேலையை பாருங்கன்னு. திருச்செங்கோட்டுல நடந்த பொதுக்கூட்டத்துல மெகா கூட்டணியை நான் அமைக்க போகிறேன் சொன்னாரா இல்லையா? சொன்னது யாரு? எடப்பாடி பழனிசாமி தானே. அவர் சொன்ன மெகா கூட்டணி பேச்சுவார்த்தை மன்சூர் அலிகான்ல தலைமை கழகத்துல நடந்தது. அதுதான் அவருக்கு மெகா கூட்டணி. ஏதோ கடைசி நேரத்துல தேமுதிக என்கிற அந்த ஒரு கட்சி இவர்களை நம்பி வந்தாங்க, அவ்வளவுதான். அதை தவிர எந்த கூட்டணிகளும் வரல. நீங்க முதல்ல எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கணும்னா, கூட்டணி கட்சிகள் எப்ப வருவாங்கன்னா, நம்முடைய கட்சி பலமாக இருக்கிறது, நம்முடைய கட்சி தேர்தலில் வெல்ல போகிறது, ஆளுகிற கட்சியாக நம்முடைய கட்சி வரப்போகிறது, அல்லது எல்லா தேர்தல்களிலும் எல்லா இடங்களிலும் நம்முடைய கட்சி வெல்ல போகிறது என்றால் தான் வருவாங்க. அப்படி ஒரு எண்ணத்தை, அப்படி ஒரு அந்த எலெக்ஷன் ட்ரெண்ட உருவாக்கணும்னா அந்த நேரேட்டிவ் பாலிடிக்ஸ், பர்செப்ஷன் பாலிடிக்ஸ் இது தேவை. எடப்பாடி பழனிசாமிக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியறது இல்லை, எதையுமே அவரால் செய்ய முடியறது இல்லை. அப்ப அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், எவ்வளவு பேரை கட்சி விட்டு நீக்கணும், இன்னும் யாரெல்லாம் தனக்கு போட்டியாக இருப்பாங்க. அது இன்னும் சொல்ல போனா அவருக்கு அந்த எம்ஜிஆர் காலத்துல இருந்து வந்தவங்க, நான் திரு செங்கோட்டையன் இந்த மாதிரி இருக்கிறவங்களை பார்த்தாலே எடப்பாடி பழனிசாமிக்கு அலர்ஜி, எப்படியாவது அவங்களை எல்லாம் வெளியில அனுப்பிச்சிடணும் அப்படிங்கிறது. அப்புறம் அவரை விட கொஞ்சம் கட்சிக்காரங்க மத்தியில அதிக அறிமுகமும் வரவேற்பும் பெற்றவர்களாக இருந்தா அவர்களையும் ஓரங்கட்டிடணும். அவருக்கு வேணுங்கிறது, அவருக்கு ஜால்ரா போடணும், அவரோட
அந்த கூட்டணி அமைச்சு வரவு செலவு செய்து கொள்ளணும். வரவு செலவுன்னா அரசியல் பொருளாதாரத்தை, பொலிட்டிக்கல் எக்கானமி அவரோட சேர்ந்து கையாண்டால் அவர்கள் சிறந்த அரசியல்வாதிகள். அப்ப பணத்தை மட்டுமே பிரதானமாக எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இது. இப்போ நிறைய விஷயங்கள் இந்த தலைமை மாற்றத்தை பற்றி பேசப்பட்டாலும், இன்னொரு பக்கம் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைமையிலிருந்து தூக்கி எறியறதுக்கு மும்முரமா வேலையில ஈடுபட்டிருக்காங்கன்னு சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுது சார். அதாவது அப்ப அவருக்கு கட்சியில ஆதரவே இல்லையா? திரு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து அதிமுகவுல பயணிக்கிறது. நானெல்லாம் 84ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல சட்டமன்ற உறுப்பினராக காங்கேயம் தொகுதியில் இருந்த பொழுது செங்கோட்டையன் எங்களுக்கு ஈரோடு மாவட்ட செயலாளராக இருந்தவர். அப்ப ஆனா அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே பலம் அல்லது பலகீனம், பலம் என்பது அதிமுக கட்சியினுடைய விசுவாசம், பலகீனம் என்பது தலைமை பொறுப்புக்கு அவர் வரமாட்டார். அம்மா மறைவுக்கு பிறகு சசிகலா தலைமை என்று வருகிற பொழுது எல்லோரும் எதிர்பார்த்தது சசிகலாவை எதிர்த்து செங்கோட்டையன் களம் காண்பார், செங்கோட்டையன் களம் இறங்குவார் என்பதுதான் எதிர்பார்த்தது. ஆனா அது நடக்கல. அப்ப செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்திலையும் அவர் அந்த தலைமை பொறுப்புக்கு வரக்கூடியவர் அல்ல. அவருக்கு இப்ப கிட்டத்தட்ட 80 வயதை அவர் நெருங்கி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இனி அவர் தலைமையில அதிமுக சென்று வென்று அப்படிங்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் குறைச்சல். அடுத்து எல்லோரும் கொளுத்தி போடுறது வேலுமணி. வேலுமணி, தங்கமணி, எடப்பாடி இந்த 3 பேரும் பல விஷயங்கள்ல பின்னி பிணைந்து இருக்கிறாங்க. அதனால வெளியில அவர்கள் ஊடகங்கள்ல மற்ற இடங்கள்ல வெவ்வேறு மாதிரி பேசப்பட்டாலும் கூட இந்த 3 பேருக்கு உள்ள சகல விதத்திலையும் அவர்களுக்குள்ள பங்கு இருக்கு. அதனால அவர்களுக்குள்ள பெரிய பிணக்கோ பிளவோ வராது. அப்ப இது வேலுமணியும் வெளியில உசுப்பேத்திட்டு இருப்பாங்களே ஒழிய உள்ளுக்குள்ள நிச்சயமாக எடப்பாடியை எதிர்த்து வேலுமணி களமிறங்க மாட்டார். ஆனா வேலுமணிக்கு ஒரு ஆசை இருக்கு, எப்படியாவது அந்த இடத்தை பிடிச்சிடணும். அது அண்ணன் எப்ப காலி ஆவாரு, திண்ணை எப்ப காலியாகும் அப்ப நம்ம பிடிச்சிடலாம். அப்படித்தான் அவருடைய பயணம் இருக்கே ஒழிய அதனால ஒன்றும் பெரிய பிளவுகள் வந்து விடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்ப 2 இடங்கள், ஒன்று வருகிற நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வருகிற பொழுது என்னுடைய கணக்கு ஒரு 2-3 இடங்கள்ல அதிமுக வெற்றி பெறலாம். எடப்பாடி பழனிசாமி தரப்புல என்கிட்ட கூட பேசினாங்க. அவர்கள் எதிர்பார்ப்பு குறைந்தது 5 இடம், அதிகபட்சம் 20 இடத்தில் வெற்றி பெற்றுவிட முடியும் என்று தீர்க்கமாக எடப்பாடி பழனிசாமி நம்புகிறார். ஒருவேளை 20 தொகுதியில நாடாளுமன்ற தேர்தல் அவர்கள் வெற்றி பெற்று விட்டால் நிச்சயமே எடப்பாடி பழனிசாமி போற்றுதலுக்குரிய தலைவர், எல்லோரும் அவரை ஏத்துக்கலாம். ஏன்னா நமக்கு அவர் மீது இருக்கிற குறை என்பது தேர்தலில் வெற்றி பெறலைங்கிறது தான். 20 நாடாளுமன்ற தொகுதிகளில் இந்த வருகிற ஜூன் 4ஆம் தேதி முடிவுகள் எண்ணப்படுகிற பொழுது அதிமுக வென்று விட்டால் எல்லோரும் எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கலாம், அதுல தவறே கிடையாது. ஆனால் 1-2 இடங்களில் மட்டும் வெற்றி பெற்று ஒரு 4-5 இடங்களில் கூட 3ஆம் இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டால் ஒரு 30% வாக்குகளுக்கு குறைவாக அதிமுக பெற்றால் தலைமை மாற்றம் என்பது தவிர்க்க முடியாதது. அது யாராலும் அதை கட்டுப்படுத்த முடியாது. தலைமை மாற்றம் என்பது தவிர்க்க முடியாதது. அப்ப அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்ப்பது வெற்றிக்கான வியூகங்களை வகுப்பவர் யார், எல்லோரையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய பண்பு யார் இடத்துல இருக்கு. மக்களிடத்துல வாக்கு பெறுகிற சக்தி, பேச்சாற்றல், எழுத்தாற்றல், தலைமை பண்பு, அறிவாற்றல் யார் இடத்துல இருக்கு, இதைத்தான் அவர்கள் தேடுறாங்க. அது நிச்சயமா கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னமும் வரலையா? நிச்சயமாக வரல. அதாவது அப்ப அதனால நம்ம ஒண்ணும், ஆனா இது எங்க தவறு நடக்குதுன்னா எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு எம்ஜிஆர் ஆக நினைக்கிறார்.
உண்மையான கள நிலவரத்தை புரிந்து கொள்ள மறுக்கிறார். அப்ப இனிமேல் எடப்பாடி மட்டுமில்ல, யாருமே ஒரு எம்ஜிஆர் ஆக உருவெடுக்க முடியாது. அப்ப இருக்கிற கட்சியில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஒருங்கிணைந்து ஆளுக்கு அவரவர்கள் ஒரு பணிகளை பகிர்ந்து கொண்டு ஒற்றுமையாக பணியாற்றினால் வெற்றி நிச்சயம். அதை வருகிற சட்டமன்ற தேர்தலிலாவது பெறணும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, இன்னும் 6 மாதத்துக்குள்ள, இன்றைக்கு செய்திகள்ல பார்த்திருப்பீங்க, இந்த திமுக அரசாங்கம் வருகிற டிசம்பர் மாதம் உள்ளாட்சி தேர்தலை நடத்த முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சட்டமன்ற தேர்தலில் வென்று ஒரு கட்சியை ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி என்பது அதற்கு ஒரு அடித்தளம் அமைக்கும். அதற்கு மேல உள்ளாட்சி மன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என்பதுதான் கட்சிய பூத் அளவுல அந்த 1,00,000 பதவிகள் அல்லது 1,30,000 பதவிகள் இருக்கு. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பூத்துங்க, 80,000 பூத்தோ 90,000 பூத்தோ இருக்கு. அப்ப அந்த பூத் அளவுல ஒரு பூத்துக்கு 1.5%, அதாவது 2 பூத்துக்கு 3 பதவிகள் என்கிற அளவுல இருக்கு. அதுல மிகப்பெரிய வெற்றியை பெற்றாக வேண்டும். ஆனா இன்றைய திமுக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா மிக பலகீனமான அரசாங்கம். இந்த அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருள், அதிக லஞ்ச ஊழல், இது மாதிரி பல பிரச்சனைகளை, மக்கள் அதிருப்திகளை சந்திச்சிருக்குது. இந்த அதிருப்தியை கூட பயன்படுத்தி இந்த நாடாளுமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி மேல அவரால் வெற்றி பெற இயலாவிட்டால் என்றைக்கும் அவரால் பெற முடியாது. இன்னும் சொல்ல போன, இந்த தேர்தல்ல நான் கண்கூடாக பார்த்தது, பல திமுக காரன் அண்ணா திமுக ஓட்டு போட்டிருக்கான். எதுக்குன்னா, எப்படியாவது இந்த தோல்வியாவது திமுக தலைமைக்கு ஒரு பாடமாக அமையும், சரியான முறையில் அவர்கள் ஆட்சி நடத்தணும். பல அண்ணா திமுக காரன் அண்ணா திமுக ஓட்டு போடல. ஏப்பான்னு கேட்டோம்னா, இல்லைங்க, இது போட்டா எடப்பாடி ஏதோ தனக்காக ஓட்டு விழுந்துருச்சுன்னு நினைக்கிறாரு, அவருக்கு ஒரு பாடம் நாங்கள் கற்பிக்க நினைக்கிறோம், அதனால நாங்க அண்ணா திமுக ஓட்டு போடலன்னு. அப்ப இரண்டுமே தலைமைகள் பலகீனமாக இருக்கு. திமுகவினுடைய பலம், கட்சி ஒன்றா இருக்கு, கட்சிக்குள்ள டிஸ்பியூட் இல்ல, ஆனால் ஆட்சி அவர்களது பலகீனம். அண்ணா திமுகவுக்கு எடப்பாடி முதலமைச்சராக இருந்த பொழுது ஆட்சியில இன்றைய ஸ்டாலின் ஆட்சியை விட அது பெட்டர், அதுல ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் இல்ல. ஆனால் கட்சி அவருக்கு பலகீனம். அப்ப எடப்பாடி பழனிசாமி தான் வேண்டுமானால் முதலமைச்சர் வேட்பாளர் வச்சுட்டு போகட்டும், ஆனால் கட்சியை அவர் எல்லோரும் சேர்ந்து நடத்துகிற ஒரு கூட்டு தலைமைக்கு, ஒரு 15 பேர் கொண்ட ஒரு கூட்டு தலைமைக்கு அவர் விட்டு விடுவதற்கு அவர் முன் வர வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெறும். மாறாக தான் இன்னொரு எம்ஜிஆர் ஆகவோ, தான் இன்னொரு ஜெயலலிதா அம்மாவின் ஆளுமையாகவோ தன்னை மீண்டும் மீண்டும் நிரூபிக்க முயற்சித்தால் தொடர் தோல்விகள் என்பது தவிர்க்க முடியாதது ஆகிவிடும். சார், இந்த தருணத்துல இப்ப ஆளுகின்ற திமுக அரசினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு நீங்க பாக்குறீங்க சார்? ஏன்னா 3 ஆண்டு காலத்தை அவங்க நிறைவு செய்திருக்காங்க. இந்த 3 ஆண்டுல எவ்வளவு மோசமான ஒரு நிர்வாகத்தை கொடுக்க முடியுமோ அதை தமிழகத்துக்கு இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நீங்க கஞ்சா, கூலி, போதைப் பொருள்கள் பார்த்தீங்கன்னா நடமாட்டம் மிக அதிகமாக ஆயிடுச்சு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் மிக அதிகமாக இருக்குது. திமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மாவட்ட தலைவர் கொலை செய்யப்படுகிறார். இன்றளவும் காவல்துறை அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கல. திருநெல்வேலியில அந்த திரு ஜெயக்குமார் என்பவரது மரணம். அதே போல இன்றைய அமைச்சர் திரு நேரு, அவரது சகோதரர் ராம்ஜெயம், அவரது மரணத்துக்கு காரணமான குற்றவாளிகளை, கொலைக்கு காரணமான குற்றவாளியை இன்றைக்கு வரைக்கும் இந்த 3 ஆண்டு காலத்துல அல்லது இதற்கு முந்தைய காலத்துல கூட, அல்லது குறைந்தபட்சம் இந்த 3 ஆண்டு காலத்துல இந்த திமுக அரசாங்கத்தால் கண்டுபிடிக்க முடியல. பல இடங்கள்ல திமுக கட்சிக்காரர்கள் கொல்லப்படுகிறார்கள். அப்ப கொலை குற்றங்களும், கொள்ளை குற்றங்களும், சமூக விரோத செயல்களும் இந்த அரசாங்கத்தில் அதிகமா இருக்கு. அடுத்து லஞ்சம், ஊழல் பெருக்கெடுத்து ஓடுது. திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் இல்லையா, கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன். இன்னைக்கு அவர் மக்கள் மத்தியில சொல்லுங்க பார்க்கலாம். அதையே சார், பத்திரிகை சுதந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப சமீப காலமா பத்திரிகையாளர்களை பேச கூட விட மாட்டாங்க திமுக அரசுங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க.
ஆனா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு எங்களுடைய ஆட்சியில நிறைய சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு சார். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? குறிப்பா இப்ப வந்து சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு யூடியூபரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயத்திலே நிறைய வந்து விவாத பொருளா மாறிச்சு. இந்த ஒரு சம்பவத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, சவுக்கு சங்கர் அந்த பெண் காவலர்கள் குறித்து பேசியது தவறு. அதை யாராலும் அதை வந்து நியாயப்படுத்த முடியாது. நிச்சயமா அவர் பேசியது வந்து தவறு. அதுல மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. ரெண்டாவது, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி அவர் தன்னுடைய எல்லையை மீறிவிட்டார் என்றுதான் பார்க்கணும். நீங்க எடப்பாடி பழனிசாமி எப்படின்னா, சவுக் சங்கர் மட்டுமல்ல, இன்றைக்கும் கூட ஊடகங்கள்ல பல பேர் பார்த்தீங்கன்னா, நீங்க அதிமுக கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் வந்து பேசலாம், அதுல தவறு இல்லை. ஆனா கூலிப்படையை போல அவுட் சோர்ஸ் கொடுத்துட்றாங்க. நீங்க போய் இவங்களை திட்டுங்க, இவங்க பேசுனா நீங்க அதுக்கு எதிர்த்து பேசுங்க, தரக்குறைவா பேசுங்க, நீங்க வந்து ஒரு அவங்கள பேசவே விடாதீங்க. அந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி, அதாவது சில இடத்துல பாத்தீங்கன்னா இந்த அடியாட்களை ஏவுவாங்க இல்லையா, அது மாதிரி இதுக்கு தரக்குறைவான பேச்சுக்களுக்கு ஒரு கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி தயார் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப சவுக்கு சங்கர் அவர்கள் எடப்பாடி அவர்களுடைய ஊதுகுழலாம் இல்ல அப்படின்னு சொல்லி எல்லா அதிமுக காரர்களுமே மறுக்கிறாங்களே சார். நீங்க இப்ப சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டு பல அதிமுகவினரால் மறுக்கப்படுது. இது எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது மறுத்து இருக்காரு? அதையா இதுவரைக்கும் எங்கேயாவது எடப்பாடி பழனிசாமி மறுத்து இருக்கிறாரா? சவுக் சங்கர் வந்து காவல், ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, 1,00,000 பேர் காவல்துறையில இருக்கிறாங்க பணியாளர்கள், 1,10,000 20,000 இருக்கிறாங்க. அதுல பெண் காவலர்கள் ஒரு 30-40,000 பேர் இருப்பாங்க. இந்த பெண் காவலர்கள், மகளிர் காவல் நிலையங்கள், இதெல்லாம் வந்து ஜெயலலிதா அம்மா காலத்துல அதிமுக அரசாங்கத்தால கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். அந்த மகளிர் காவலர்களை பற்றி, அதாவது அந்த அதிகாரிகள், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, அதுக்கு மேல இருக்கிறவங்களை தவறாக சவுக் சங்கர் பேசுறாரு. உடனே எடப்பாடி பழனிசாமி அவரை கைது செய்தது தவறு, அவர் மீது நடவடிக்கை எடுத்தது தவறுங்கிறாரு. அப்ப இந்த 1,00,000 காவல்துறையை சார்ந்தவர்கள் அதிமுக கட்சிக்கு விரோதமா போயிட மாட்டாங்களா? ஆளுக்கு 10 ஓட்டு வச்சுக்கோங்க, ஆளுக்கு 100 ஓட்டு வச்சுக்கோங்க, அது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தாதா? இது ஒரு புறம். ரெண்டாவது, இன்னொரு புறம் நான் எப்படி பார்க்கிறேன்னா, சரி அவர் தவறு செய்தார், நீங்க அவரை கைது செஞ்சிட்டீங்க, ரைட், அவர் கஞ்சா அவர் இடத்துல பிடிச்சீங்க, வழக்கு செய்திருக்கிறீங்க. ஆனா இப்ப இந்த 2-3 நாட்களாக பார்க்கிற பொழுது இந்த அரசாங்கம் கொஞ்சம் ஓவர் டூயிங், அதிகமாக அவரை துன்புறுத்த, தனிப்பட்ட முறையில துன்புறுத்துகிறார்களோ என்கிற ஒரு எண்ணம் இல்ல. அந்த திருநெல்வேலியில வந்து திரு ஜெயக்குமார், அந்த காங்கிரஸ் தலைவர், அந்த மரணங்கள், இது போன்ற சட்டம் ஒழுங்கு சம்பவங்கள் அதிகமாக பேசப்படக்கூடாது இந்த காலகட்டத்துல என்பதற்காக இந்த சவுக் சங்கர் விஷயம் பெருசுப்படுத்தப்படுகிறதா? இதைத்தான் நம்ம வந்து பார்க்கணும். ஆனா எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. திரு சவுக்கு சங்கர் அவர்கள் பேசிய அந்த கருத்துக்கள் ஏற்புடைய கருத்துக்கள் அல்ல. இந்த 3 ஆண்டு கால திமுக அரசு குறித்து மறுபடியும் ஒரு கேள்வி சார். என்ன அப்படின்னா, நீங்க நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து முன்னெச்சிருந்தீங்க, வரிசைப்படுத்தி இருந்தீங்க. அப்படி பார்க்கும்போது திமுகவில இந்த ஆட்சி காலத்துல நிறைய நலத்திட்டங்களும் கொண்டு வந்திருக்காங்களே சார். சொல்லுங்க, என்ன நலத்திட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. இப்ப மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, மகளிருக்கு இலவச பேருந்து திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, உரிமை தொகை கொடுத்திருக்காங்க, மக்களுக்கு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு, கல்லூரி செல்லக்கூடிய மாணவிகளுக்கு உதவி தொகை கொடுக்குறாங்க. இந்த 2 விஷயங்கள், மகளிருக்கு உண்டான 1000 ரூபாய் உதவித்தொகை, அது இவர்கள் தேர்தல் காலத்துல சொன்னது எல்லோருக்கும், அனைத்து மகளிருக்கும்னு சொன்னாங்க. ஆனா அதுல சில கிரைட்டீரியா வச்சு 1 கோடி பேருக்கு கொடுத்திருப்பதாக சொல்றாங்க. நிச்சயமாக இன்னும் இருக்கிற அந்த 2 ஆண்டு காலத்துல எல்லோருக்கும் இவங்க வந்து கொடுக்கணும். ஒன்று. இரண்டாவது, அந்த அரசு பள்ளியில் படித்த மாணவிகள் கல்லூரிக்கு செல்லுகிற பொழுது அந்த மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுவும் பாராட்டக்கூடிய ஒரு திட்டம். ஆனால் இந்த 2 திட்டங்களை தவிர, நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த பஸ், நேற்று கூட வந்து நான் ஊடகங்கள்ல பார்த்து, என்னுடைய சமூக வலைதளத்துல கூட நான் போட்டிருக்கேன், பஸ் மழை பெஞ்சா
குடிசை ஒழுகுதுன்னு பார்த்திருப்பீங்க, பஸ் ஒழுகுதுன்னு பார்க்கிறது இந்த அரசாங்கத்துலதான். உங்களுடைய நேரத்தை பயந்தமைக்கு ரொம்பவே நன்றி சார். Taste the Daily. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி.